கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். Across the region, again across the world, technology is transforming so fast. எமது பிராந்தியத்தில் காலநிலை மாற்றம், வெள்ளப்பெருக்கு, வறட்சி, வெப்பநிலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இது குறிப்பாக எமது வாழ்வாதாரம், உட்கட்டமைப்பு மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நவம்பர் மாத இறுதியில் நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயல் தாக்கங்களிலிருந்து நாம் தற்போது மீண்டு வருகின்றோம். இதனால் நாட்டின் அனைத்து பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எமது திட்டமிடல் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளின் கட்டமைப்பு ரீதியான பலவீனங்களை கண்டறிய முடிந்தது. இதனூடாக சமூகங்கள் எவ்வாறான பாதிப்புக்குள்ளாகின்றன என்பதை கண்டறிந்தோம். எனவே நாம் அனைவரும் பசுமை மற்றும் நிலையான பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை இந்த மாற்றம் ஒரு தேசிய முன்னுரிமையாக்கப்பட வேண்டும். For Sri Lanka, this transformation is a national priority.